ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம விஜய்க்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரேணுகாவை பிடிக்காமையே போகுது. அதுக்கு காரணம் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் தான். என்ன அவங்க பண்ணிட்டாங்க? அவங்களே மனநல சரியில்லாத இருக்காங்க. அவங்கள போய் பிடிக்காம யாருக்காச்சும் போகுமா? என்னதான் இருந்தாலும் அவர் இத்தனை வருஷமாக நம்ம ரேணுகா கூட வாழ்ந்திருக்காரு. அவருக்கு போய் பிடிக்காம இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாங்க. அவங்க பண்ணுற எல்லாமே கொஞ்சம் டூ மச்சாகவும் கொஞ்சம் எனித்திங்காகவும் இருக்குது. அதை பார்க்க பார்க்க பத்திக்கிட்டு எரியுது இந்த மல்லிகை. அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பிடிக்காத நம்ம மல்லி இதுக்கிட்ட எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று குறை சொல்லினே இருக்காங்க நம்ம விஜய் கிட்ட. ஏங்க அவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, என்ன மல்லி நான் குழந்த மாதிரி பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட டைலாக்கெல்லாம் விட்டா இப்போ என்னடனா அவளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னன்னு தெரியல, என்ன சொல்கிறதுன்னு புரியல, என்னென்னவோ தெரியல. ஆனால் எனக்கு என்னவோ பிடிக்கல, இந்த வெண்பா குட்டிக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரா, அதையே நினச்சிட்டு இருக்கிறதுனால எனக்கும் அப்படி தோணுதா என்னன்னு தெரியல. ஆனாலும் எனக்கு அவங்கள பிடிக்கல அப்படின்னு சொல்கிறா. திரும்ப திரும்ப என்னை குழப்பாத. உனக்கு யாரை பிடிக்கல? வெண்பாவை பிடிக்கலையா இல்லை ரேணுகாவை பிடிக்கலான்னா? வெண்பாவை பிடிச்சிருக்குங்க. வெண்பாவை பிடிக்கலன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? எனக்கு ரேணுகாக்காவை தான் பிடிக்கல. அவங்க பண்ணுற எல்லாமே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நீ அவளை ஏதோ ஒரு தப்பான கண்ணோட்டத்தோட பார்க்குற, அதனால உனக்கு அவங்கள பிடிக்கலன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாச்சு யோசிச்சு பாரு. அவளே மனநிலை சரியில்லாத இருக்கா. அவளுக்கு நம்ம தான் ஆறுதலாக இருக்கணும். நம்மளால் ஆறுதலாக இருக்க முடியலனாலும் கொஞ்சமாச்சும் அவங்கள கஷ்டப்படுத்தாமையாச்சும் இருக்கணும். அதை விட்டுட்டு நம்மளே அவளை கஷ்டப்படுத்தினா அவள் எங்கே போவா சொல்லு அப்படின்னு சொல்ல, சரிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நான் கேட்டு அமைதியாக இருக்கேன். ஆனால் இப்படியே நான் இருக்கிற மாதிரி நம்ம வெண்பா கூட்டி இருப்பான்னு மட்டும் நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளே போயிடுறா. அதுக்கப்புறமா இந்த இவர் இருக்கார் இல்லையா, கோவிலேருந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க இந்த ரேணுகாவை. அதுக்கப்புறம் அவள் கதவை சாத்திக்கிட்டவ வீட்டை திறக்கவே இல்லை. என்னவா இருக்கும் இந்த பைத்தியம் வீட்டை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜய்க்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம். அதுக்கப்புறமா அவளுக்கு ஜூஸ் போட்டு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அழிச்ச மாதிரி அந்த கதவை சாத்திடுறா. அதுக்கப்புறம் கொஞ்சம் திறண்டு எனக்கா, இதை மட்டும் குடிச்சுக்கோ, நீ காலேருந்து எதுவும் சாப்பிடல அப்படின்னு. என்ன கோவிலுக்கு கூப்பிட்டு போய் பேய் ஓட்டணும்னு நினச்சிங்கள? நானே அப்பாவே சும்மா தான் இருக்கேன். என்னை ஏதாச்சும் ஒன்று வம்பிழுத்துக்கிட்டே இருக்கல, நீ என்கிட்ட பேசாத, நீ போயிட்டு மல்லியை வர சொல்லு அப்படின்னு. மல்லியெல்லாம் வரமாட்டா, புரிஞ்சுக்கோ, நான் தான் உனக்கு இனிமேல் சாப்பாடு கொடுக்க போகிறேன், எல்லாம் பண்ண போகிறேன், தயவு செஞ்சு வெளியே வா அப்படின்னு சொல்ல, நான் அதெல்லாம் வர முடியாது, உன்னால் என்ன பண்ணமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கதவை திறந்து மூடிட்டு இருக்கா இந்த ரேணுகா. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த கிளாஸ் பீஸ் கீழே விழுந்து கை அந்த கதவுல மாட்டிக்குது. இன்னொரு கையில் கிளாஸை எடுக்கலான்னு பார்க்குறாரு. அந்த கிளாஸ் பீஸ் எல்லாம் குத்தி போலன்னு ரத்தம் வருது. ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே ரெண்டு கையிலையும் அடிப்பட்டு நின்றுருக்காரு. ரத்தம் ஒரு பக்கம் பொலன்னு கொட்டிக்கிட்டே இருக்கு. அப்படி பாவி என்னடி பண்ணட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணியம்மா ஒரு பக்கம், ஏன் லூசு என்ன பண்ண என் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோகர் அங்கிள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த மல்லி ஒரு பக்கம். ரேணுகாக்கா, நீங்கள் அமைதியாகவே இருக்க மாட்டீங்களா? ஏன் இப்படி பண்ணிடுறீங்க? எதுக்காக இப்போ கதவை வேகமாக திறந்து மூடிட்டுருங்க? உங்களுக்கு அறிவே இல்லையா? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்க. என்னை எல்லாரும் திட்டுறீங்கல்ல, நான் இந்த வீட்லேயே இருக்கிற போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. அப்படி எதுக்காக எதை பார்த்து அவங்களுக்கு ஞாபகம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மல்லி இதுக்கிட்ட உயிரே விடுறாங்க. விஜய்க்கு கையில் அடிபட்டுருச்சு அப்படின்றதுனால அந்த கையை எடுத்து வச்சுட்டு, ஐயோ உங்களுக்கு வலிக்குதாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணட்டுமா, அது பண்ணட்டுமா, இதை பண்ணட்டுமா, சோறு ஊட்டி விட்டுமான்னு 100 கேள்வி கேட்டு அவளை அப்பாசம் பார்த்துக்க. அதை பார்த்தா நம்ம ரேணுகாக்கு ஒரு பொசசிவ், இதை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் யோசிச்சு பார்க்குறாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கியூரியாசிட்டி வருது. அதாவது அவங்க அவங்கள பற்றி கொஞ்சமாச்சும் ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைம் கிடச்சிருக்கு. அதில் அவங்க மூளை கசக்கி புழிஞ்சி பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க சந்தோஷமாக இருந்த நாட்கள், அவங்களுக்கு கல்யாணமாக இருந்த நாள், அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மைண்டில் வந்து போயிட்டே இருக்குது. ஆனாலும் அவங்களுக்கு மயக்கம் வந்துடுது. ஏன்னா புதுசாக ஒரு விஷயம் அவங்க மைண்டில் ஓடிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு மயக்கம் வந்துடுச்சு. அவங்க இத்தனை நாளாக அப்படியே இந்த சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கும் இல்லையா கெப்பாசிட்டி, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. திடீர்னு பெரிய விஷயத்தை யோசித்த உடனே அவங்களால தாங்க முடியல. அதனால அவங்க மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டு அவங்கள கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்தி அவங்கள தூங்க வச்சுட்டு அப்புறமா விஜய் என்னவா இருக்கும் மயங்கி வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்ததுக்கு அப்புறம் தெரியுது இவங்க பழசெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் ஞாபகத்தி பார்க்குறாங்க. அதனால இவங்களுக்கு இப்படிலாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதை எல்லாத்தையும் கேட்க நம்ம வெண்பாவுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மல்லியம்மா நம்மளை விட்டு தூரம் போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் மல்லியம்மாவும் வேணும். இந்த மல்லியம்மாவை எப்படி நம்ம காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு பக்கம் கஷ்டம். இன்னொரு பக்கம் நம்ம வாழ்க்கையை தட்டி பறிக்கிறதுக்காக வந்திருக்கா. ஆனால் அவள் வாழ்க்கையை தான் நம்ம தட்டி பறித்து வச்சுருக்கோம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, விட்டு கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். இதை பார்க்க எனக்கு பக்குன்னு பற்றிக்கிட்டு எரியுது. ஏன்னா இந்த சீரியலில் இப்போ தான் மல்லிக்கு ஒரு நல்லது நடக்கிற மாதிரி ஒரு இதை காமிச்சிங்க. சரி இனிமேலாச்சும் அவள் சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ரேணுகாவை உள்ளே இருக்கிறீங்க. அதுவும் எப்படி மனநிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு போங்க. எனக்கு பார்க்கறதுக்கே பிடிக்கல. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம கடமையை நம்ம செஞ்சு தானே ஆகணும். அதனால் ஏதோ ஒன்று பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.